கோவை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் செல்வபுரம் அடுத்த புட்டுவிக்கி தடுப்பணையில் மழை வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதோடு குளங்களும் வேகமாக நிரம்பி வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில கோவையை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று 3வது நாளாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகக்கூடிய நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நொய்யலில் வரக்கூடிய தண்ணீரின் வரத்து என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல கோவை செல்வபுரம் அடுத்த புட்டுவிக்கி தடுப்பணையில் வெள்ளமானது ஆர்ப்பரித்து வருகிறது. இந்த இரு கரைகளையும் தொட்டு அந்த வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில நொய்யலில் அதிக அளவிலான தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கோவையில் உள்ள குளங்களுக்கு இந்த நொய்யல் ஆற்றில் இருந்து அந்த தடுப்பணை மூலமாக ராஜவாய்க்காலுக்கு திறந்துவிடக்கூடிய தண்ணீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கோவையில் உள்ள அனைத்து குளங்களும் மிக வேகமாகவே நிரம்பி வருகின்றன. குறிப்பாக கோவை செல்வபுரம் அடுத்துள்ள செல்வ சிந்தாமணி குளமானது அதிக அளவில் தண்ணீர் வரத்து காரணமாக வேகமாக நிரம்பி வருகிறது. அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து கால்வாய்கள் வழியாக தண்ணீரானது திறந்து விடப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த முறை இதே போன்று மழை அதிக அளவில் பெய்த சூழல்ல செல்வபுரம் அடுத்திருக்கக்கூடிய அசோக் நகர், செட்டி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் சென்ற சூழல்ல தற்போது அங்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகமானது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வார்டினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மாரிசெல்வன் தலைமையில அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் திருமண மண்டபங்களில் தற்காலிக முகாம்களானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று குளம் உடையும் தருவாயில அங்கு மணல் மூட்டைகளை கொண்டு அடுக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது. தொடர்ந்து தண்ணீரின் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுவதால் இந்த நொய்யலாற்றில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறும் பட்சத்தில் திருப்பூருக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட இருக்கிறது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.